வணக்கம். நான் உங்கள் குருநாதன். இந்த புரட்டாசி மாத ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். முதலாவதாக கும்பராசிக்கான பலன்களை பற்றி பார்ப்போம். அதுக்கு அடுத்தது மீன ராசிக்கான பலன்களை பற்றி பார்ப்போம். இப்போ கும்பராசி நேர்களை பொறுத்தளவுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான மாதமாக இருக்குங்க. இந்த புரட்டாசி மாதம் 20 தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா சுக்கிரன் உங்களோட ராசியவே பார்ப்பார். இது மட்டும் இல்லாமல் குருவோட பார்வையிலையும் இருப்பாருங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு அமைப்புங்க. அது உங்களுடைய பஞ்சமாதிபதி புதன் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காரு அப்படின்னு நினச்சி நீங்கள் எதுவும் வருத்தப்பட தேவையில்லை. எதனால் அப்படின்னா புரட்டாசி மாதம் 15 தேதிக்கு பிறகு இந்த புதன் 9ஆம் இடத்துக்கு குருவோட பார்வையில் வந்துடுவாருங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் 20 தேதி வரைக்கும் நீங்கள் என்னென்ன முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தோட பிற்பகுதி 20 தேதிக்கு அப்புறம் அது அப்படியே சக்ஸஸ் ஆகிடுங்க. நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அடுத்ததாக இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நல்ல லாபங்கள் தரக்கூடிய ஒரு அருமையான மாதமாக இருக்கும். ஒரு சிலர்கிட்ட நீங்கள் பணம் கொடுத்துருந்துருப்பீங்க, ரொம்ப நாளாக அவங்க திருப்பி கொடுக்காமல் இருந்திருப்பாங்க. அதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான மாதமாக இது இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கம்பெனியில் சில பிஎஃப்பாக இருக்கட்டும், கிராஜுவேட்டியாக இருக்கட்டும், ஒரு சில அமௌண்ட்டெல்லாம் கம்பெனிலேருந்து வர வேண்டியதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்காமல் இருந்திருக்கலாங்க. அது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான மாதமாக இந்த மாதம் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் நீங்கள் கோர்ட்டு கேஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வெற்றி அடையக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்குங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் 20 தேதிக்கு பிறகு சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களோட ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு சனியை பார்ப்பாருங்க. இதனால் பார்த்திங்கன்னா உங்களோட ராசிநாதனை சுக்கிரன் பார்க்குறதுனால நல்ல மேன்மைகளான நல்ல பலன்கள் எல்லாமே நடக்குங்க. ஏதாவது நெகட்டிவான விஷயம் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த சுக்கிரன் 8ஆம் இடத்துல நீச்சம் பெற்ற நிலையில் இருப்பார் இந்த புரட்டாசி மாதம் 20 தேதிக்கு அப்புறம். இதனால் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, அக்கா தங்கச்சி இவங்களோட உங்களுக்கு சண்டை சச்சரவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பெண் பிள்ளைகள் தூர இடத்துல அவங்க படிச்சிட்ருக்காங்க, வெளியூரில் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள நினச்சிட்டு நீங்கள் வருத்தப்படுறது, மனக்குழப்பத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய பெண் பிள்ளைகள் ஒரு சில விஷயத்தில் நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்காதது, இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இந்த மாதத்தில் நடக்கலாங்க. இளைஞர்களை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல நட்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு காதல் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு அருமையான மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. ஏதாவது நெகட்டிவான விஷயம் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களோட ராசிக்கு 8ஆம் இடத்துல இந்த புரட்டாசி மாதம் 20 தேதிக்கு அப்புறம் சுக்கிரன் நீச்சம் பெற்ற நிலையில் இருப்பார். இதனால் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் ஆண்களுக்கு சம்மந்தமான ஆடைகள் தயாரிக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும், பெண்களுக்கு சம்மந்தமான பொருட்கள்லாம் வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தோட பிற்பகுதியில் பார்த்திங்கன்னா தேவையில்லாத விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. எதனால் அப்படின்னா இந்த சுக்கிரன் 8ஆம் இடத்துல நீச்சம் பெற்ற நிலையில் இந்த மாதத்தில் பிற்பகுதி 10 நாள் இருப்பாருங்க. அதனால் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படுங்க. என்னதான் இருந்தாலும் உங்களோட ராசிநாதன் பார்த்திங்கன்னா குருவோட பார்வையில் இருக்காருங்க. அதனால் உங்களுக்கு பெரிய எந்த சோதனைகளும் இருக்காதுங்க. எல்லா விதமான விஷயங்களையும் நீங்கள் சமாளிச்சிட முடியுங்க. நம்புங்க, எல்லாமே நல்லதே நடக்குங்க. நன்றி நன்றி நன்றி. அடுத்ததாக மீனராசிக்கான புரட்டாசி மாத பலன்களை பற்றி பார்ப்போம். மீனராசி நேர்களை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா யார் எதிரி அப்படின்னா அந்த சுக்கிரன் தான். இந்த சுக்கிரன் பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் 20 தேதிக்கு பிறகு அவர் நீச்சம் பெற்ற நிலையில் போயிடுவாருங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையும் கூட. இது இல்லாமல் அந்த சுக்கிரன் உங்களோட ராசியவே பார்ப்பார். இது நல்ல மேன்மையான நல்ல ஒரு அமைப்புங்க. என்னதான் இருந்தாலும் இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜென்ம சனி நடந்துகிட்ருக்கு. குறிப்பாக பார்த்திங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திர நேயர்களை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே மன அழுத்தத்தோடு இருக்கீங்க. இன்னும் ஒரு 2-3 மாதம் கழித்து பார்த்திங்கன்னா ரேவதி நட்சத்திரக்காரவங்களுக்கு இந்த மன அழுத்தம் அப்படியே வந்துடுங்க. இதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் எதுவும் வருத்தப்பட தேவையில்லை. எதனால் அப்படின்னா இந்த 7.5 சனி இந்த மாதிரி நடக்கிறது இது எல்லாரோட லைஃப்லேயும் கடந்து போக வேண்டிய ஒரு விஷயந்தான். அதனால் நம்ம கொஞ்சம் எல்லா விதமான விஷயத்துலையும் நம்ம பொறுமையாக நம்ம ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா எல்லா விதமான விஷயத்தையும் நம்ம கண்டிப்பாக சமாளிச்சிடலாங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இது எல்லாமே இந்த 30 வயதுக்குள்ளார இருக்கவங்களுக்கு தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு ரவுண்டு நடக்கக்கூடிய 7.5 சனி உள்ளவங்களுக்கு தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். அதே இது பார்த்திங்கன்னா ஒரு 50 வயதுக்கு மேலே இருக்கவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுப விரயங்களாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்குங்க. அதாவது நீங்கள் வீடு வாங்குறது, நிலங்கள் வாங்குறது, இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் திருமணம் செய்து வைக்கிறது, உங்களுடைய பேர குழந்தைங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணுறது, இது மாதிரியான எல்லா நல்ல சுப விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்குங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த புரட்டாசி மாதம் 15 தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா புதன் 8ஆம் இடத்துக்கு வந்துடுவார். செவ்வாயோட இணைஞ்சிருப்பார் குருவோட பார்வையில்.
இது வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பாக இருக்குங்க. உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள்லாம் கிடைக்குங்க. இளைஞர்கள் பொறுத்தளவுக்கு நீங்கள் வேலையில் யாரையும் பகச்சிக்க வேண்டாம். எல்லாரோடையும் நீங்கள் ரொம்பவே அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னாலும், அதே மாதிரி இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் டென்ஷன் இல்லாமல் நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா, இந்த மாதம் உங்களுக்கு பெரிய லெவலில் எந்த பிரச்சனைகளும் குடுத்துறாதுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான விஷயம் இளைஞர்கள் பொறுத்தளவுக்கு, இளம் பெண்கள பொறுத்தளவுக்கு என்ன சொல்லணும் அப்டின்னா, நீங்க யாரையும் பெருசா நீங்க நம்பிட வேண்டாம். யாரையும் பெருசா நம்பி நீங்க எந்த பணத்தையும் நீங்க குடுக்க வேண்டாம். இது மட்டும் இல்லாம நீங்க எதுவும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். இது இல்லாம பார்த்தீங்கன்னா, நீங்க ஏதாவது கிரெடிட் கார்டு யாரையா நம்பி குடுக்குறது, இந்த மாரியான விஷயங்கள்ல நீங்க எதுவும் பண்ணிட வேண்டாங்க. அதில மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க. அடுத்ததான் மீனராசி நேயர்கள பொறுத்தளவுக்கு, இந்த மாதத்தில பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவு இருக்கதாங்க செய்யும். நீங்க கொஞ்சம் பொறுமையா நீங்க ஹேண்டில் பண்ணீங்க அப்டின்னா, இந்த பிரச்சனையிலேருந்து நீங்க கண்டிப்பா நீங்க மீண்டு வந்துடலாங்க. ஆக மொத்தம் மீனராசி நேயர்கள பொறுத்தளவுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் நீங்க 1 தடவைக்கு 2 தடவ நீங்க யோசிச்சு செயல்படும்போதும், இது இல்லாம நீங்க டென்ஷன் இல்லாம பொறுமையா நீங்க எல்லா விஷயத்தையும் நீங்க ஹேண்டில் பண்ணீங்க அப்டின்னா, இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமா இருக்குங்க. நம்புங்க எல்லாமே நல்லதே நடக்குங்க. நன்றி, நன்றி, நன்றி.